விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் லாப வீட்டிலே நின்று கொண்டிருக்கும் வேளையிலே இந்த 2014ஆம் ஆண்டு பிறப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். கடந்த ஆண்டிலே பல காரியங்கள் அரைகுறையாக நின்று போனது. முக்கியமாக வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் கிடைக்காமல் போய்விட்டது. உதவிகளும் எதிர்பார்த்த வகையிலே உங்களுக்கு சரியாக அமையவில்லை. அது மட்டுமல்லாமல் 7.5 சனியும் தொடங்கி நடைபெற்று கொண்டிருப்பதனால் குடும்பத்திலே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வாக்குவாதங்களும் சந்தேகங்களால் பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்பட்டது. ஆனால் இந்த 2014ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியிலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு, நிம்மதியான சூழ்நிலையும் உருவாகும். எதிர்பார்த்த வகையிலே உங்களுக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். வருடம் பிறக்கும்போது 2வது வீட்டிலே புதனும் நின்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசி பல முக்கிய காரியங்களை எல்லாம் இந்த வருடத்திலே நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே மறைவு ஸ்தானத்திலே குரு பகவான் நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் செலவினங்கள் கூடிக்கொண்டே போகும். தவிர்க்க முடியாத செலவுகளும் சுப செலவுகளும் அதிகமாகிய வண்ணம் இருக்கும். பல நேரங்களில் நீங்கள் கைமாற்றாக வெளியிலே பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டிலே குரு வந்து அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பதனால் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் வருவாய் அதிகரிக்கும். குடும்ப வருமானமும் உயரும். எதிர்பார்த்த தொகைகளும் கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் முன்னேறுவீர்கள். அரசு காரியங்களும் அந்த திகதி முதல் உங்களுக்கு சீக்கிரமாக விரைவாக முடிவடையும். அது மட்டுமல்லாமல் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையாருடன் பல வருடங்களாக இருந்து வந்த மனத்தாங்கல்களும் சூன் 13 முதல் விலகும். தந்தையாரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களை பெறுவதிலிருந்து வந்த தடைகளும் நீங்கும். சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். எல்லா வகையிலும் யோகமான அமைப்புகள் உருவாகும். சூன் மாதம் 20ஆம் திகதி வரைக்கும் கேது பகவான் வலுவாக காணப்படுவதனாலும் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் நின்றிருப்பதனாலும் சூன் மாதம் 20ஆம் திகதி வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தொலைதூர பயணங்கள் எல்லாம் நல்ல விதத்திலே அமையும். வெளிநாடு சென்று வர விசா கிடைக்கும். அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டாகும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வதற்கான வழிவகைகள் அமையும். புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் ராகு பகவான் லாப வீட்டிலே வந்து அமர்வதனால் சூன் மாதம் 21 முதல் டிசம்பர் வரை உள்ள காலகட்டத்திலே லாட்ரி ஷேர் மூலமாக பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. திடீர் செல்வாக்கும் உண்டாகும். எதிர்பார்த்த தொகையும் பெரிய அளவிலே வந்து சேரும். மற்றபடி இந்த வருடம் முழுக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே மறைந்து விரயச்சனியாக நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது செலவினங்கள் கூடிக்கொண்டே போகும். சின்ன சின்ன காரியங்களை கூட 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி இப்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருப்பதனால் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பமெல்லாம் இட வேண்டாம். அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்திலே கொஞ்சம் வாகனத்தை இயக்கும் போதும் கவனம் தேவை. அதிவேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம். சின்ன சின்ன விபத்துகள் எல்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த வருடத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே வெள்ளி பகவான் நின்றிருக்கும் வேளையிலே இந்த புத்தாண்டு பிறந்திருப்பதனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். அடைகள் இருந்த நகைகளையும் மீட்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்திலே உங்களுக்கு எதிர்பார்ப்பு தகுந்தாற் போல, உங்கள் ரசனைக்கு தகுந்தாற் போல நல்ல வீடு வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் முதல்
வலுவடைந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர இருப்பதனால் செப்டம்பர் மாதம் முதல் அழகு இளமையெல்லாம் கூடும், தடைகளெல்லாம் நீங்கும், எதிர்பார்த்த வகையிலே உதவிகளெல்லாம் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் முதல் எதிர்பாராத திடீர் யோகங்களெல்லாம் உண்டாகும். சகோதர வகையிலேயும் உங்களுக்கு அலைச்சல் நட்டங்களெல்லாம் நீங்கி செப்டம்பர் மாதம் முதல் சகோதர வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல செய்தியும் கூடி வரும். இந்த வருடத்திலே ஜனவரி முதல் ஆகத்து மாதம் வரை உள்ள காலகட்டத்திலே ஓரளவு நன்மையும் யோகமும் உண்டு. ஆனால் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை உள்ள காலகட்டத்திலே திடீர் லாபம் யோகமெல்லாம் உண்டாகும். மற்றபடி இந்த வருடத்திலே வீடு மனை உங்களுக்கு அமையும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அமைப்பும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் சூன் மாதம் 12ஆம் தேதிக்கு பின்னர் புது வேலையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். வருமானமும் உங்களுக்கு உயரும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த கோபதாபங்களெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்குள் நிலவி வந்த பனிப்போரெல்லாம் விலகும். இந்த வருடத்திலே வியாபாரம் உங்களுக்கு திடீர் லாபத்தை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக சூன் 13ஆம் தேதி முதல் அதிரடி லாபம் உண்டு, அதிக வருவாயும் உண்டு. பழைய சரக்குகளெல்லாம் விற்று தீரும். புது சரக்குகளும் கொள்முதல் செய்வீர்கள். விளம்பர யுக்திகளையும் கையாளுவீர்கள். விவிஐபிகளெல்லாம் உங்களுக்கு வாடிக்கையாளராக வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த வருடத்திலே அக்கம்பக்கம் கடைக்காரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அது மட்டுமல்லாமல் சந்தையிலே உங்களுடைய நிறுவனத்தை பற்றிய உங்களுடைய கடையை பற்றிய மதிப்பு கூடும். அரசாங்கத்தால் இருந்து வந்த தொந்தரவுகளும் இந்த வருடத்திலே நீங்கும். குறிப்பாக சூன் மாதம் 13ஆம் தேதி முதல் குரு சாதகமாக இருப்பதனால் வருடத்தின் மத்திய பகுதியான சூன் மாதம் 13ஆம் தேதி முதல் வருமானம் உயரும். வியாபாரமும் நல்ல விதத்திலே நடக்கும். பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பங்குதாரர்களை மாற்றுவீர்கள். நல்ல அனுபவமிக்க வேலையாட்களை பணியிலே அமர்த்துவீர்கள். வருடத்தின் தொடக்கத்திலே உத்தியோகத்திலே சின்ன சின்ன அலைச்சல்களும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் உங்களுக்கு காணப்படும். ஆனால் சூன் மாதம் 13ஆம் தேதி முதல் குரு பகவான் 9வது வீட்டிலே வந்து அமர்வதனால் சூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர் உத்தியோகத்தில் நிம்மதி உண்டாகும். உயரதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சமயோஜிதமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். சவாலான காரியங்களை கூட எளிதாக முடித்து காட்டி மூத்த அதிகாரிகளிடம் நல்ல பெயரும் வாங்குவீர்கள். இந்த 2014ஆம் ஆண்டிலே வருடத்தின் மத்திய பகுதியான சூன் 13ஆம் தேதி முதல் உங்களுக்கு உத்தியோகத்திலே யோகமான பலன்கள் எல்லாம் உருவாகும். கூடுதல் சலுகைகள், கூடுதல் சம்பளத்துடன் புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செப்டம்பர் மாதம் முதல் உத்தியோகத்திலே அதிரடி முன்னேற்றம், திடீர் பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவிகளே, இந்த வருடத்திலே நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். மதிப்பெண் உயரும். வகுப்பாசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். படிப்பு மட்டுமல்லாமல் உங்களுக்கு கலை போட்டியிலும் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களே, காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும். எனவே காதல் விவகாரத்தை பெரிதுபடுத்தி கொண்டிருக்க வேண்டாம். வருடத்தின் பிற்பகுதியில், குறிப்பாக செப்டம்பர் மாதத்திலிருந்து காதல் விவகாரத்தில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். செப்டம்பர் மாதத்திலிருந்து காதலும் இணைக்கும், கல்வியும் இணைக்கும். வருடத்தின் முற்பகுதியில் காதல் விவகாரங்களை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியிலே கவனம் செலுத்துவதுதான் நல்லது. கலைஞர்களே, விவாதங்களை எல்லாம் விடுத்துவிட்டு புதிய படைப்புகளில் கவனம் செலுத்துங்கள். சூன் மாதம் முதல் யதார்த்தமான படைப்புகளால் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே பரிசு பாராட்டுகளும் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி முதல் சூன் 12 வரை உள்ள காலகட்டம் 8ஆம் இடத்திலே குரு மறைந்து கிடப்பதனால் அலைச்சல், செலவினங்கள், சின்ன சின்ன விபத்துகள் என தந்தாலும் சூன் மாதம் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் வரை உள்ள காலகட்டத்திலே குரு பகவான் 9வது வீட்டிலே அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பதனால் அந்த காலகட்டம் திடீர் யோகங்களையும் வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜனவரி மாதம் முதல் சூன் மாதம் 20 தேதி வரைக்கும் கேது பகவான் வலுவாக இருப்பதனால் விவிஐபிகளின் ஆதரவால் வெற்றி பெறுவீர்கள்.
சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டங்களிலே ராகு பகவான் வலுவாக இருப்பதனால் ராகு கேதுவால் இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சனி பகவான் 12வது வீட்டிலேயே அமர்ந்து 7.5 சனி நடைபெறுவதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆக மொத்தம் இந்த வருடம் முற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மையப்பகுதி மகிழ்ச்சியையும் இறுதி பகுதி எதிர்பாராத வெற்றிகளையும் யோகங்களையும் தரும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். இந்த வருடம் முழுக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆவார். நேரம் கிடைக்கும்போது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்கள். அனைத்து சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிட்டும்.